ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கோகோனட் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கணும். ஒரு மிக்சியில் தேங்காவை நீங்கள் திரிச்சோ, நான் இதை மாதிரி தேங்காய் கட் பண்ணி தான் பண்ணுவேன். கட் பண்ணி முதல்ல கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி அதை பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஒரு 2-3 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் பால் ரெடி. நான் எல்லா தேங்காய் பாலும் சேர்த்து தான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் தனி அப்படிலாம் இல்லை. அப்புறம் ஒரு நல்லா அடிக்கணப்பான பாத்திரம், நான் குக்கரே வச்சுருக்கேன். அதை வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கணும். அப்புறம் ஒரு கொஞ்சம் பட்டை, ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை இவ்வளோ போட்டுக்கிறோம் அந்த நெய்யில். வேணும்னா ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம், பட் நான் இங்கே வெங்காயம் போடலை. அப்புறம் கொஞ்சம் பெப்பரை க்ரஷ் பண்ணி லைட்டாக பொடிச்சு அதையும் போட்டுக்கிறேன். இந்த பெப்பரும் பச்சை மிளகாவும் தான் இதுக்கு காரம் கொடுக்கும். ஆனால் அதுக்கு உங்கள் தேவையான தக்கடி போட்டுக்கோங்க. அப்புறம் அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல தேங்காய் பால், அதை ஊற்றணும். இப்படி நான் பாஸ்மதி ரைஸை கழுவி ஊற வச்சுருக்கேன். 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி, அந்த குவான்டிட்டி அளவு. இப்போ நான் 2 கப் எடுத்து வச்சுருந்தா 4-4.5 கப் ஊற்றுவேன். ஸோ தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. அப்படி தேங்காய் பால் பத்தலைன்னா கடைசி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், இந்த மெஷர்மெண்ட்டுக்கு இல்லைன்னா. கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் எல்லாம் போட்டு மூடி கொதிக்க வைங்க. இது கொதிச்சோன்னா சிம்பிள் வச்சுருங்க. சிம்பிள் வச்சுட்டு நம்ம ஊற வச்சுருக்க அந்த பாஸ்மதி ரைஸை தண்ணி ட்ரெயின் பண்ணிவிட்டு அதில் எடுத்து போட்டுட்டு நீங்கள் மூடி வச்சிட வேண்டியதான். இது ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தா கொஞ்சம் நல்ல ஒரு 3/4 பங்கு வெந்ததுக்கப்புறம் நீங்கள் தம் போடணும். கீழே ஒரு தோசைக்கல்லை வச்சு மேலே மூடி வச்சுட்டு ஸ்லோவில் வச்சுட்டா போதும். அடி பிடிக்காமல் சூப்பராக வரும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தம் போட்டு பண்ணி பாருங்கள், அடியே பிடிக்காது. இதுக்கு ஒரு காரமான ஒரு சைட் டிஷ் சிக்கன் மட்டன் கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப நல்லாயிருக்கும்.